சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவை முத்து விட்டு கொடுக்காம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னதான் கோவத்தில் வீட்டை விட்டு மீனாவை வெளியில் அனுப்புனாலும் மீனா திரும்பி வந்த உடனே முத்து எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விஜயா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்து விஜயாவை வெளுத்து வாங்குறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. இங்கே மீனா கிட்ட சொல்லிட்டு முத்து சவாரிக்கு கிளம்புறாரு. உடனே மீனாவும் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுங்க, அங்கே கார் செட்லேயே இருத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே சவாரிக்கு முத்து கிளம்பி போகிறாரு. இங்கே கிறிஷோட பாட்டி கிறிஷை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு வர வழியில் இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பேசணும் அப்படின்னு ரோகிணி கிட்ட கிறிஷ் ஃபோனில் பேசிக்கிட்டே வரான். இங்கே ரோகிணியும் கிறிஷ் நீ ஸ்கூலில் நீ நல்லா படிச்சியான்னு கேட்க, அதெல்லாம் நான் நல்லாதாம்மா படித்தேன், நீங்கள் எப்போ எங்களை பார்க்க வரீங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறீங்க, ஏம்மா என் மேலே உங்களுக்கு கோவமானு கேட்க, இல்லை கிரிஷ் அம்மாவுக்கு நிறைய வேலை, உன்னை படிக்க வைக்கணும்னா நான் நல்லா சம்பாதிக்கணும்ல, அதனால தான் நீ முதல்ல ஃபோனை பாட்டிக்கிட்ட கொடு, ஃபோனில் பேசினா பேசிக்கிட்டே இருப்பியேன்னு சொல்ல, ஆமாம்மா என் கூட படிக்கிற பசங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்காங்க, நான் மட்டும்தானம்மா உங்களை பார்க்காம தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதான் எப்போயாவது நீங்கள் ஃபோனில் பேசும்போது ஆசையாக பேசுகிறேன், இதில் என்னம்மா தப்பு இருக்குன்னு சொல்லும்போது இங்கே உடனே ரோகிணியோட அம்மாவும், போதும் கிரிஷ் எவ்வளோ நேரம் தான் ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டே வருவ, நீ வா முதல்ல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஃபோனை கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது பாட்டி, நான் அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படின்னு ஃபோனை தரமாட்டேன்னு பேசிக்கிட்டே வர கிரிஷ்கிட்ட இங்கே ரோகிணியோட அம்மாவும், நீ வீட்டில் போய் எவ்வளோ நேரமானாலும் உங்கள் அம்மா கிட்ட பேசு, இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் இப்படி செஞ்சிட்ருக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஃபோனை கொடு அப்படின்னு கேட்க கிறிஷும் வர வழியில் விளையாண்டுக்கிட்டே வரான். ஆனால் அந்த சமயம் ஒரு வண்டி வரதை கிறிஷ் பார்க்கல. கிறிஷை காப்பாற்றணுன்றதுக்காக அங்கே முயற்சி செய்ய பெரிய பிரச்சனை ரோகிணியோட அம்மாவுக்கு வந்து அங்கே மயங்கிடுறாங்க. அங்கே வந்த ஆளுங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னாச்சுன்னு பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து யாருமே இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு உதவி செய்யலை. பக்கத்தில் இருந்த கிறிஷும், பாட்டி என்னாச்சு பாட்டி, என்ன பாட்டி கண் முழிச்சு பாருங்க, நான் அழுதுகிட்டே இருக்கேன், உங்களுக்கு என்னாச்சு பாட்டி அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறான். முத்து யோசிக்கிறாரு, சவாரியெல்லாம் முடிச்சாச்சு, மீனா வேற இன்றைக்கி வீட்டுக்கு வர சொன்னா, எனக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் மீனா பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருப்பா. பாவம் மீனா என் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா, நான் தான் மீனாவை நல்லா பார்த்துக்கணும், மீனா சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படின்னு சந்தோஷமாக சவாரி முடிச்சுட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு முத்து அந்த பக்கமாக வராரு. அந்த சமயம் என்ன எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு முத்து தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து பார்க்க கிரிஷ் அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு, டே கிரிஷ் என்னாச்சு, உன் பாட்டிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே அங்கே இருந்தவங்களும், ஏப்பா தம்பி இந்த அம்மாவை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்னங்க ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பையனை காப்பாற்ற இந்த அம்மா முயற்சி செய்யும்போது இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப நேரமாக கண்முழிக்காமல் இருக்காங்க, இந்த பையன் அந்த அம்மாவோட பேரன் போல் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், இவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டாமா, நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கிரிஷ் நீ ஃபோன் இருக்குல்ல, யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, முத்து மாமா எப்படியாவது பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அழுகும்போது, நான் இருக்கேன்ல கவலைப்படாத அப்படின்னு அங்கே ரோகிணியோட அம்மாவையும் அங்கே கிறிஷையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க முத்து. அங்கே நின்று பார்த்துட்டு இருந்த எல்லாருமே இந்த அம்மா ரொம்ப நேரமாக கண்முழிக்கல, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க இருக்காங்களான்னு கூட சந்தேகமாக தான் இருக்குது, எப்படியோ இந்த தம்பி வந்தார், ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாரு, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அங்கே இருந்த எல்லாருமே கிளம்பிடுறாங்க. முத்து ரொம்ப பதட்டமா, கிரிஷ் நீ எங்கேருந்து வந்த, எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க, இல்லை முத்து மாமா நான் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு பாட்டி கூட வந்துட்டுருக்கும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்தேன், அப்போ தான் என்ன அங்கே வண்டி வர்றது தெரியாமல் நான் வந்தது, பாட்டி வந்து என்ன காப்பாற்றணும்னு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் செஞ்சது பெரிய தப்பு, பாட்டி பேச்சை கேட்காம இருந்துட்டேன், அதனால தான் என்னால் தான் என் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு, என் பாட்டி கண்முழிச்சு பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் செய்யாதுல்ல முத்து மாமா அப்படின்னு இங்கே கிரிஷ் அழ ஆரம்பிக்கும் போது உடனே முத்துவும், நீ கவலைப்படாத ஒன்றும் செய்யாது, நான் இருக்கேன்ல, எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நல்லபடியாக இங்கே ரோகிணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உடனே டாக்டர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அதுலேயும் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், ட்ரீட்மெண்ட் எல்லாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து அங்கே டாக்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது உடனே இங்கே முத்து கிரிஷை கூப்பிட்டு மெதுவாக பேசுகிறாரு. கிரிஷ் உன் அம்மா கிட்ட ஃபோனில் பேசுனேன்னு சொன்னல,
உங்கள் அம்மா கிட்ட இங்கே நடந்ததை சொல்லி வர சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கிரிஷ், இங்கே என் ஃபோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. முத்து மாமா என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்ல, நீ கவலைப்படாமல் இரு கிரிஷ், அந்த ஃபோனை என்கிட்ட கொடு, நான் பார்க்குறேன். சரி, மீனா அத்தையை வர சொல்லிடுறேன். மீனா அத்தை, நான் எல்லாரும் உன் கூட தானே இருப்போம், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்ல, என் அம்மாவுக்கு ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணால் சரியாக எடுத்து பேச மாட்டாங்க. என் பாட்டி வேற இப்படி இருக்காங்க. அதுவும் என்னால் தான் இப்படிலாம் நடந்திருக்குன்னா என் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் யாரும் கோவப்பட மாட்டாங்க. உன் பாட்டிக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உங்கள் 2 பேரையும் நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, உடனே முத்து என்ன செய்யன்னு தெரியாமல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனாவும், என்னங்க வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகுமா? சவாரிக்கு போன நீங்கள் வருவீங்கன்னு நானும் சாப்பிடாம உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். எப்போ வருவீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. உடனே முத்துவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை ஏன் மெயினாக கேட்குற? நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அந்த சமயம் அங்கே கிறிஷோட பாட்டியை பார்த்தேன். அவங்க முடியாமல் அங்கே பெரிய பிரச்சனையாயிருச்சு. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நானும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கிறிஷ் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், ரொம்ப பயப்படுறான். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ அவங்க ஃபோனும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் நீ கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா? தனியாக இருந்தால் எனக்கு கிறிஷை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியல. ஒரு பக்கம் இங்கே கிறிஷோட பாட்டியவும் கவனிக்கணும். அதனால் நீ வந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ வந்தா இங்கே கிறிஷும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க? கிறிஷோட பாட்டிக்கா இப்படியெல்லாம் இருக்குது? அவங்க நம்மக்கிட்ட சரியாக கூட பேச மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வரேங்க அப்படின்னு மீனா அங்கே கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவும், என்ன மீனா, இப்போ தானே பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே வெளியில் கிளம்புற? என்ன உங்கள் அம்மாவை தங்கச்சியை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லத்த, ஒரு முக்கியமான வேலை, உங்கள் பையன் முத்து தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார். நான் வந்த உடனே என்னென்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நீ என்ன வீட்டு வேலையெல்லாம் செஞ்ச மாதிரியே வெளியில் கிளம்பிட்டு இருக்க? இந்த முத்து இருக்கிற தைரியத்தில் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா? எங்கே வேணாலும் போகலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது. போனா போதுன்னு பூ கொடுக்க அனுப்புனா நீ என்ன எப்போ பார்த்தாலும் வெளியில தான் போயிட்டுருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே அங்கே வந்த அண்ணாமலை, ரவின்னு எல்லாருமே மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே ரவியும், என்னம்மா நீங்கள் மீனா அண்ணியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, முத்து சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மீனா அண்ணியை யாரும் அவமானப்படுத்தினா முத்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். வீணா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்கம்மா. மீனா அண்ணி காரணம் இல்லாமல் வெளியில் போக மாட்டாங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறீங்க. அண்ணி, முத்து தானே கூப்பிட்ருக்கான், நீங்கள் கிளம்புங்க, அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அண்ணி அப்படின்னு ரவி சொல்லும்போது விஜயா ரொம்ப கோவமாக ரவியை பார்த்து முறைக்கிறாங்க. அந்த ஸ்ருதி தான் எப்போ பார்த்தாலும் மீனாவை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுவா. இப்போ என்ன, நீயும் மீனா அண்ணி மீனா அண்ணின்னு மீனாக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? இந்த வீட்டில் எல்லாரும் அந்த மீனா பக்கம் தான் இருக்கீங்க. நான் சொல்கிற எல்லாமே தப்புன்னு என்னை திட்ட ஆரம்பிக்கிறீங்கல்ல, பார்த்துக்கிறேன். அந்த மீனா முத்து 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேன்னா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கும் ஒரு காரணம் எனக்கு கிடைக்காமைய போயிடும். வரட்டும் இந்த மீனா இன்னைக்கு. என் பேச்சை கேட்காம நான் சொல்லியும் அவள் பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போகிறாள். வரட்டும், நான் இன்னைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு விஜயா கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னாச்சுன்னு தெரியல, முத்து எதுக்கு ஃபோன் பண்ணி மீனாவை வர வச்சான்னு தெரியலையே, எதுவும் பிரச்சனையானு வேற தெரியல, மீனா போயிருக்கால, மீனா எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு அண்ணாமலை நினைக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன மீனாவும் முத்துக்கிட்ட என்னங்க ஆச்சு, இங்கே கிறிஷை காணோன்னு சொல்ல, கிறிஷும் அங்கே அமைதியாக உட்காந்துட்ருக்க, மீனா போயிட்டு, கிறிஷ் என்னாச்சு உன் பாட்டிக்குன்னு கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையும் கிறிஷ் ஒன்றுலே சொல்லி, மீனாத்தை இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பாட்டி சொல் பேச்சை நான் கேட்கல, நான் கேட்டிருக்கணும், நான் செஞ்ச தப்பால் தான் பாட்டி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எப்போ கண்முழிச்சு என்கிட்ட பாட்டி எப்பயும் போல் பேசுவாங்க, என் அம்மாவும் என்னை பார்க்க வரமாட்டாங்க, எனக்கு என் பாட்டியாவது வேணும்ல, என்னை யார் நல்லா பார்த்துப்பாங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷ் கேட்கும்போது மீனா முத்து 2 பேரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே இங்கே மீனாவும், ஆமாங்க, இந்த கிறிஷோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ எங்கே வேலை பார்க்குறாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நாமளே போய் கூப்பிட்டு வந்துடலாம், ஃபோனில் தான் பேச முடியாதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், அதெல்லாம் சரியாயிரும், ஃபோனை பக்கத்து கடையில் தான் கொடுத்துருக்கேன், எல்லாம் சரியாகி வந்த உடனே நம்ம எடுத்து பேசிக்கலாம், இப்போ நம்ம அங்கே இங்கேன்னு போக முடியாது, கிறிஷையும் கவனிக்கணும், கிறிஷோட பாட்டிக்கு தேவையானதையும் செய்யணும்ல, அது இல்லாமல் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு வேற தெரியல, அவங்க ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் கிறிஷோட பாட்டி கண்முழிக்காமல் இருக்காங்க, பாவம் கிறிஷ் எதுவும் சாப்பிடாம இருக்கான், இவ்வளோ நேரமாகியும் தன்னுடைய பாட்டியை பார்க்கணுன்னு நினைக்கிறான், நம்ம வேணும்னா கிறிஷை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரலாமா மீனா அப்படின்னு கேட்க, உடனே கிறிஷ் யோசிக்கிறாங்க, இவங்க வீட்டில் தானே என் அம்மா இருக்காங்க, நான் போனால் அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, ஏற்கனவே முத்து மாமா கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன செய்ய, இவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாது,
பாட்டியும் அப்படி தானே சொன்னாங்க. முத்து முத்து மீனாவை பார்த்தா பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு அம்மாவும் பாட்டியும் சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம போனால் அவ்வளவுதான், அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும், என்னை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து யோசிக்கிறான். உடனே மீனாவும், கிறிஷ் எங்கள் வீட்டுக்கு வரியா, உனக்கு நான் சாப்பாடெல்லாம் கொடுத்து உன் பாட்டிக்கும் தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வேண்டாம் மீனாத்த, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் வேணும்னா போங்க. அது மட்டும் இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல. யார் சொன்னது நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு? நீ என் வீட்டுக்கு எப்பயும் போல் வரலாம், நாங்கள் இருக்கோம்ல உன்னை பார்த்துக்கிறதுக்கு. யாராவது எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? உன் பாட்டி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். இங்கே கிறிஷ் யோசிக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு தான் நான் அந்த வீட்டுக்கு வரது பிடிக்காது, அவங்க மட்டும்தானே அங்கே இருக்கிறாங்க. என்னையும் கூப்பிட்டு போயிருந்தா, என்னையும் என் பாட்டியவும் பக்கத்தில் வச்சு கவனிச்சிருந்தா என் பாட்டிக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? என் அம்மாவுக்கு வர வர என் மேலே பாசமே இல்லை போல அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரொம்ப யோசித்து அழ ஆரம்பிக்கிறான். உடனே அங்கே வந்த டாக்டர்கிட்ட முத்து கேட்குறாங்க, என்னாச்சு, அந்த அம்மா நல்லா தானே இருக்காங்கன்னு கேட்கும்போது, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது முத்து. இப்போ நீங்கள் இந்த பையனை வேணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குற சிஸ்டர் அவங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கூட அவங்க பொண்ணை வர வைக்கணும் தான் முயற்சி செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த அம்மாவோட பொண்ணை நான் வர வச்சிடுறேன்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு கிறிஷையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வராங்க. இதை எதிர்பார்க்காத விஜயாவும் முத்து மீனா 2 பேரும் கிறிஷோட வரதை பார்த்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு மீனா, இதுக்கு தான் அவன் கிளம்பி போனியா? இந்த பையனை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கே வந்த அண்ணாமலையும், ஆமா முத்து, என்ன பிரச்சனைன்னு மீனாவை வர சொல்லியிருந்தேன்னு கேட்க, அப்பா அங்கே கிறிஷோட பாட்டி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கவனிக்க யாருமே இல்லை, டாக்டர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அந்த பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஆமாம், அந்த அம்மாவோட பொண்ணு எங்கேயோ வெளியூரில் வேலை பார்க்குறதா சொன்னாங்களே, அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை சொந்தக்காரங்க யாரும் இருந்தால் வர சொன்னியாப்பா முத்துன்னு கேட்க, ஃபோனில் வேற பிரச்சனைப்பா, பக்கத்தில் கடையில் கொடுத்துருக்கேன், சரியாகி வந்த உடனே என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்த்து சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு தான் இருக்கேன். இப்போதைக்கு என்ன ஏதுன்னு டாக்டர் சரியாக எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே கிறிஷ் தான் தன்னுடைய பாட்டியை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்கான், அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், மீனா முதல்ல அங்கே கிறிஷுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா, பாவம் கிறிஷ் அழுது அழுது அவனே தன்னுடைய பாட்டியை நினச்சி ரொம்பவே அழுதுருக்கான் போல அப்படின்னு சொல்ல, நீ வா கிறிஷ், உனக்கு ஜூஸ் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மீனாத்த நான் இருக்கேன் இல்லை, கண்டிப்பாக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னங்க இது, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கல்ல இந்த கிறிஷோட பாட்டியும், அப்போ மீனாவையும் முத்துவையும் அந்த பேச்சு பேசுனாங்க இந்த அம்மா, அவங்களுக்கு எதுக்கு இந்த முத்துவும் மீனாவும் உதவி செய்யணும், எதுக்கு அவங்க பேரனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்? அதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு முத்து சொல்கிறான்ல, அவங்கள வர வச்சுட்டு இவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. ஏற்கனவே சவாரிக்கு போய் சரியாக சம்பாதிக்க முடியாத நிலமையில இருக்கான் இந்த முத்து. அந்தம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு கையில் இருந்த பணத்தெல்லாம் வேற கொடுத்துட்டு வந்திருக்கானே, இதெல்லாம் இந்த முத்துவுக்கு தேவையா? உதவி செய்ய வேண்டியதான். ஆனால் நம்ம குடும்பமே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு எதுக்கு இவன் உதவி செய்யணும்? ஏன் முத்து, உனக்கு வேற வேலையே இல்லையா? சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டுவோம், இந்த மீனாக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுப்போம்லாம் உனக்கு தோணவே தோணாதா? அது எப்படி, சம்பாதிக்கிற பணத்தை உன் மாமியார் குடும்பத்துக்கு கொடுக்கணும், இல்லைனா இப்படி வரவங்களுக்கு கொடுத்துடணும்னு நீ இதுக்காக தான் சம்பாதிக்கிற போல. அதுக்காக என்கிட்டயாவது பணத்தை கொடுத்து வச்சிருக்கலாம். என்ன செய்ய, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிற நீ, என் மேலே தான் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லையே அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்க, உடனே அங்கே வந்த மீனா, அத்தை உங்கள் மேலே எங்களுக்கு பொறுப்பும் அக்கறையும் இருக்குது, உங்களுக்கு எப்போ பணம் கொடுக்கணுமோ எப்போ தேவைப்படுதோ கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ பாவம் கிறிஷ் அழுதுகிட்டே இருக்கான், இவனை பற்றியும் உன் பாட்டியை பற்றியும் இப்போ தப்பாக பேச வேண்டாம்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் முத்து உதவி செய்யலைன்னா இந்த கிறிஷோட பாட்டிக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். உதவி செஞ்சுருக்க உங்கள் பையனை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும், இப்படியா நிற்க வச்சு கேள்வி கேட்குறது அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கே கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ரோகிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே விஜயா கிட்ட அவங்க அன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்க கிறிஷ் உக்காந்துட்டு இருக்கான். உடனே திருன்னு முழிச்சிட்டு ரோகிணி, அத்தை இந்த பையனா அப்படின்னு கேட்க, நீ ஏன் அந்த கிறிஷை பார்த்த உடனே இவ்வளோ பதட்டமாகற? ஆமாம் கிறிஷ் தான், இப்போ என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீனாவும் முத்துவும் இந்த கிறிஷை கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆமாம், ஏதோ இந்த கிறிஷோட பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், இந்த முத்து தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான் போல், கிறிஷை கவனிக்க யாரும் இல்லைன்னு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த மீனாவும் முத்துவும் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, என்னது கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, எப்போ நடந்தது, என்னாச்சு, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு ரோகிணி பதட்டத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, உடனே விஜயாவும்,
என்ன ரோகிணி, நீ என்னவோ அந்த அம்மாவோட பொண்ணு மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆசைப்படுற? நீ வேலை முடிச்சுட்டு வந்திருக்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? உனக்கும் அவங்களுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கு? நீயே இவ்வளோ இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்க, இங்கே கிறிஷை பார்த்துட்டு இருக்க ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக மீனா கிட்ட போய் கேட்கணும். விஜயாத்த கிட்ட ஏதாவது கேட்டால் அப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்க, உடனே அங்கே மீனா கிட்ட போய் மெதுவாக ரோகிணி கேட்குறாங்க. என்ன மீனா, கிறிஷை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? கிறிஷோட பாட்டி தானே இவனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, கிறிஷ் அவங்க அம்மாவை பார்த்த உடனே அழ ஆரம்பிக்கிறான். ஆனாலும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே மீனாவும் ஆமாங்க, கிறிஷ் ரொம்ப பாவம், ஸ்கூல்லேருந்து அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வரும்போது இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, முத்து எங்கன்னு கேட்க, அவர் பக்கத்தில் ஒரு வேலையாக தான் கிளம்பி போயிருக்காரு. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு நீங்கள் கிருஷ்ணலாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போன ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க. என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்ல வேளை முத்து உதவி செஞ்சுருக்காரு. ஆனாலும் முத்து மீனா எங்கள் அம்மா கூட இருக்கிறத விட நான் முதல்ல அங்கே போய் என் அம்மாவை பார்க்கணும். கிறிஷ் வேற வீட்டில் இருக்கானே, இவன் வேற என்னை பற்றி எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாதே. மீனாவும் முத்துவும் ஏற்கனவே என் மேலே சந்தேகப்படுறாங்க. விஜயாத்தைக்கு நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ கிறிஷ் வேற நான் தான் அவனோட அம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அவ்வளவுதான், நான் மாட்டிப்பேனே. வீட்டில் இருக்கிறதா, இல்லை கிறிஷை சமாளிக்கிறதா, இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் என் அம்மாவை பார்க்குறதான்னு ஒன்றும் புரியல அப்படின்னு தன்னுடைய அம்மாவை நினச்சி ரோகிணி ரூமில் போய் ரொம்பவே அழுகுறாங்க. இனி கிறிஷை பார்த்துட்டு இருந்தோன்னா என் அம்மாவை பார்க்க முடியாது. மீனா வீட்டில் இருக்கட்டும். அதான் முத்து எங்கேயோ கிளம்பி போயிருக்காருல, சவாரிக்கு தான் போயிருப்பாரு. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தாகணும். இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா என் அம்மாவை கவனிக்காமல் விட்டது ஏன் தப்பு தான். என் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அங்கே டாக்டர்கிட்ட போய் பேசணும், என் அம்மாவை பார்த்தாகணும் அப்படின்னு உடனே வெளியில் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை, என்னம்மா ரோகிணி, இப்போ தான் வீட்டுக்கு வந்த, வேறு எதுவும் வேலை விஷயமா கிளம்புறியா? நீ பாட்டுக்கு போயிட்டுருக்கியே, அதான் கேட்டேன்னு சொல்ல, இல்லை அங்கிள், இப்போ தான் ஃபோன் வந்தது, ஒரு கிளைண்ட் கூப்பிட்ருக்காங்க, உடனே போகணும், ஏதோ மேக்கப் ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும் உண்மையை சொல்கிறியா பொய் சொல்லிட்டு கிளம்புறியா அப்படின்னு கேட்க, நான் இதுக்காக ஆன்ட்டி பொய் சொல்லணும், உண்மையை தான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை வந்திருக்கு, நான் நல்லா சம்பாதிச்சா உங்ககிட்ட தானே கொண்டு வந்து பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்ல, அப்போ சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. உடனே ரோகிணி வெளியில் வந்து அழுதுகிட்டே பக்கத்தில் அங்கே முத்து வந்து எங்கே கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணியும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே வேலை பார்க்குற சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. அங்கே சொல்லி தன்னுடைய அம்மா பேரை சொல்லி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த ரூமுக்கும் கூட்டிகிட்டு போக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர். இதை பார்த்த உடனே நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க பொண்ணு நான் தான், இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். என் அம்மாவுக்கு என்னாச்சு, என் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்திருக்காங்க, பக்கத்தில் இருந்து கவனிக்க ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க சரியாக சாப்பிடாம இருக்கும்போது அவங்கள வெளியில் போகிறது வரதுன்னு இதுக்கெல்லாம் நீங்களே உதவி செஞ்சுருக்கணும். உங்கள் அம்மா அவங்க பேரனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்யும்போது இப்படி ஆயிருக்கு. நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் 2 நாளைக்கு இப்போதைக்கு எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது. அவங்க 2 நாள் இங்கே இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கட்டும். அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே இவங்களுக்கு தேவையான இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தெல்லாம் முத்துன்றவர் கட்டிட்டாரு. அவருங்க சொந்தக்காரரான்னு கேட்க, ஆமாம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, முத்து வந்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா வந்து கிறிஷை பார்த்துக்கிட்டோம். இந்த அம்மா பாவம் தனியாக இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணணுன்னு நினச்சா ஃபோனும் இப்போ சரியில்லை. அதனால் நம்ம பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துப்போம். அப்புறம் கடையில் போய் அந்த ஃபோன் சரியாயிருச்சுன்னா பார்த்து அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுக்கலாம் அப்படின்னு முத்துவும் அங்கே அதே ரூமுக்கு கிளம்பி போக, அங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போக, அங்கே ரோகிணி தன்னுடைய அம்மாவை பார்த்து அழுதுட்ருக்காங்க. நான் தாம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை தனியாக விட்டுருக்கக்கூடாது, தங்க வச்சுருக்கக்கூடாது. கிறிஷையும் உங்களையும் என் கூடவே தங்க வைக்க போகிறேன்னு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கண் முழிச்சு பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு கல்யாணி வந்திருக்கேம்மா, இப்படி பேசாமல் படுத்துருக்கீங்களேம்மா, எல்லாமே என் தப்பு தான்.
கிறிஷை நான் பார்த்துட்டு இருந்தா இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது. பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேம்மா. ஃபோன் பண்ணி பேசாமல், உங்கள் செலவுக்குன்னு பணம் கொடுக்காம, என் வாழ்க்கை முக்கியம்னு அந்த மனோஜை கல்யாணம் பண்ணி போய் அந்த வீட்டில் நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேனேன்னு உங்களையும் கவனிக்காமல் இருந்தது என்னுடைய தப்புமா அப்படின்னு ரோகிணி அந்த ரூமில் தன்னுடைய அம்மாவை பார்த்து கையை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. அம்மா கண் முழிச்சு பாருங்கம்மான்னு அழுதுட்டு இருக்கும்போது அங்கே முத்து போயிடுறாரு. முத்து, என்ன இந்த பார்லர்லம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு அங்கே வெளியில் நின்று பார்க்க அந்த ரோகிணி அழுதுகிட்டே பேசுகிற எல்லாத்தையுமே முத்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த ரோகிணி அம்மான்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க, இந்த ரோகிணியோட அம்மா இவங்க தானா? ஏன்னா இவங்க எத்தனையோ முறை வீட்டுக்கு வந்திருக்காங்க, யாருன்னு தெரியாத மாதிரிலாம் கண்டுக்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து இப்படி அழுகுறாங்கன்னா கண்டிப்பாக பார்லலம்மா பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க. இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே போகாமல் வெளியில் நின்று என்ன நடக்குதுன்னு முத்து பார்க்குறாரு. இங்கே ரோகிணி அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுகிற எல்லாத்தையுமே பார்த்த முத்துக்கு தெரியுது, ரோகிணியோட அம்மா இவங்க தான். தனக்கு அம்மா இல்லைன்னு ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ கிறிஷ் இந்த ரோகிணியோட பையனா? எப்படி முடியும்? இவங்களுக்கு அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமா என்ன? ஒன்றும் புரியலையே. ஆனால் ரோகிணிக்கு அம்மா இருக்கிற உண்மையை வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும். அப்போ தான் ரோகிணி மூலமாக வேற என்னென்ன உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரிய வரும். பாவம் கிறிஷ், இந்த ரோகிணி தன்னுடைய அம்மா கூட இல்லாமல் இப்படி அவங்கள தனியாக தங்க வச்சு பெரிய தப்பு பண்ண போய் இந்த கிறிஷோட பாட்டியும் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு ரோகிணி இப்படிலாம் இருந்திருக்கவே கூடாது. அதனால தான் இந்த அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இந்த நிலமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது, அவங்க அம்மா கிட்ட அழுது பேசுனதுன்னு எல்லாத்தையுமே ஆதாரமாக தன்னுடைய ஃபோனில் எடுக்கிறாரு முத்து. ஏன்னா ரோகிணியை பற்றி எங்கள் அம்மாவுக்கு தெரியும், ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு. ஆனால் அந்த மனோஜ் நம்ப மாட்டான். ரோகிணியை பற்றி பொய்யான விஷயத்த இந்த முத்து சொல்கிறான்னு என்ன அவமானப்படுத்துவான். இன்னைக்கு என் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் உண்மையை புரிய வைக்கணும், அதுக்கு இந்த ஆதாரம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு வெளியில் நின்று ரோகிணி பேசுகிற எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. முத்துக்கு உண்மை எல்லாமே தெரியுது. ரோகிணி இத்தனை நாள் தனக்கு அம்மா இல்லை குடும்பமே இல்லைன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போன இந்த கிறிஷோட பாட்டிக்கு இந்த ரோகிணி தான் பொண்ணுன்றதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உண்மை என்னன்னு இந்த ரோகிணி மூலமாகவே கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் அப்படியே வீட்டில் போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுலேயும் இந்த மனோஜ் ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால இந்த ஆதாரம் ஒன்றே போதும் என்னை இந்த ரோகிணி யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய அம்மாவை ரோகிணி கவனிச்சுக்கிட்டோம், உண்மை என்னன்னு நான் வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்னு முத்து அங்கே ரூமில் வந்து கிறிஷோட பாட்டியை பார்க்காம உண்மை என்னன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கிளம்பிடுறாரு. விஜயா கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே இங்கேன்னு போகக்கூடாது, இந்த மீனா கூட இங்கே தான் இருக்கணும் சரியா? அந்த முத்து ஏன் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானோ தெரியல அப்படின்னு கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்க முத்துவும் அங்கே போயிட்டு, கிறிஷ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, முத்து மாமா என்ன கேட்டாலும் நீ உண்மையை தானே பேசுவ அப்படின்னு சொல்ல, ஆமாம் உண்மையை தான் பேசணும்னு மீனா அத்தை எனக்கு எப்பயுமே சொன்னாங்க, இப்போ கூட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. என்ன என் பாட்டியை பார்த்தீங்களா? முத்து மாமா பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்களா? கிறிஷ் எங்கன்னு உங்ககிட்ட என்னை பற்றி கேட்டாங்களான்னு கேட்கும்போது, உன் பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க, உன் அம்மா கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அம்மா அங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன் அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன், எங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தானே உன்னுடைய அம்மா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த கிறிஷ் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறான். என்ன கிறிஷ், நீ முத்து மாமா கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டியா? உன் அம்மா யாருன்னு எனக்கு கூட நீ சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது, இல்லை முத்து மாமா, நான் சொன்னால் என் அம்மா இந்த வீட்டில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ரோகிணி தான் உன்னுடைய அம்மாவாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் உங்ககிட்டையும் மீனா அத்தைக்கிட்டையும் கூட பேசவே கூடாதுன்னு என் பாட்டியும் என் அம்மாவும் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறதில்ல பேசுகிறதில்ல. ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க, என் பாட்டியவும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் கேட்டு நான் எப்படி உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும்? இந்த வீட்டில் இருக்க ரோகிணி தான் என் அம்மா, ஆனால் என் பாட்டி எங்கள் அம்மாவை கல்யாணின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னையும் பாட்டியவும் சரியாக பார்க்க வரதும் இல்லை. என் பாட்டி எத்தனையோ முறை ஃபோன் பண்ணி வர சொன்னாலும் வரதில்லை. ஏதோ பிரச்சனை இருக்குது வேலை இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என் அம்மாவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்கே இருக்க விஜயா பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மாவை மாட்டி விட்டுறாதீங்க, ஏன்னா அவங்களால நிறைய பிரச்சனை வருதுன்னு அப்பப்போ என் பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி அழுவாங்க என் அம்மா. எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முத்து மாமா அப்படின்னு சொல்ல, முத்துவுக்கு என்ன செய்யனே தெரியல. ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. இந்த ரோகிணி கிறிஷுக்கு ஒரு நல்ல அம்மாவும் இல்லை,
மனோஜுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இல்லை, பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அவமானப்படுத்திட்டா. இந்த உண்மை கிறிஷோட பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அவங்களும் சொல்லாமல் இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி முத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே மீனாவும் இப்போவே இந்த உண்மையை சொல்ல வேண்டாங்க, முதல்ல கிறிஷோட பாட்டி குணமாகி வரட்டும், அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அவங்களையே எங்கள் அத்தைக்கிட்ட வந்து பேச வைப்போம், இல்லைனா எல்லாரும் கோவத்தில் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கங்க அப்படின்னு மீனா சொல்ல, உடனே முத்து ரொம்ப கோவமா அனுப்பட்டும், இந்த வீட்டில் இருக்கிற ரோகிணி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து கிறிஷை பற்றி நினைக்கல. கிறிஷோட அம்மாவா ரோகிணி இருக்கணும்னா இந்த வீட்டு மருமகளா ரோகிணி இருக்கக்கூடாது மீனா. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து பிரச்சனை செஞ்சு ஏமாத்திட்டு இந்த கிறிஷையும் ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியை சும்மா விடக்கூடாது. பாவம் கிறிஷ் தன்னுடைய அம்மாவை பார்க்காம பேச முடியாமல் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான். இப்போ மட்டும் தன்னுடைய அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அந்த ரோகிணி, சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை அங்கே வந்துட்டு என்ன முத்து, என்ன மீனா, ஏதோ கோபமாக முத்து பேசிகிட்டு இருக்கான், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே இங்கே கிறிஷும் மெதுவாக கண் கலங்கி நிற்கும்போது, கிறிஷோட பாட்டி நல்லா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டியா முத்து, அவங்க அவங்க பொண்ணை பார்த்தியான்னு கேட்க, பார்த்தேன்ப்பா, அவங்க பொண்ணு யாருன்னு இப்போ தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் வேண்டாங்க, ஏற்கனவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு அந்த பிரவுன்மணியை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நம்ம சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் அந்த ரோகிணி என்னை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி பேசுகிறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அவங்கள பற்றின உண்மையை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. திருந்தாத ரோகிணியை நம்மளால் எப்படிங்க திருத்த முடியும்? அவங்க இந்த குடும்பத்தை ஏமாத்தினா ஏமாற்றிக்கிட்டோம். உங்கள் அம்மா தானே இப்படிப்பட்ட மருமக மனோஜுக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நாம் எதுக்கு ரோகிணியோட வாழ்க்கையில் தலையிடணும்? விஜயாத்தைக்கே இந்த உண்மை தெரிய வரும்போது அவங்க பார்த்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் கிறிஷ், இதனால் கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லைங்க அப்படின்னு சொல்ல, எந்த பிரச்சனையும் வராது. ரோகிணி கிறிஷை பார்த்துக்கலன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம விரும்பின மாதிரியே கிறிஷ் இப்போ நம்மளை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். மீனா, இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது மீனா. இந்த பார்லலம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்த உடனே எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? ஆனால் கிறிஷால தான் நான் கொஞ்சம் இப்போ பொறுமையாக அமைதியாக இருக்கேன். இன்னைக்கு வரட்டும் அந்த பார்லலம்மா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்க, அங்கே உடனே விஜயாவும் என்ன மீனா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, பிரச்சனை தான், உங்கள் மருமக ரோகிணியால் பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு சொன்னப்ப யாரும் நம்பலல்ல, அதனால தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே அங்கே இருந்த ஸ்ருதியும் பரவாயில்ல முத்து, நீங்கள் பெரிய புத்திசாலி தான், அந்த ரோகிணியை பற்றி ஒவ்வொரு உண்மையும் உங்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது, இப்போ எந்த விஷயத்தில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அங்கே தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு ரோகிணி அழுதுகிட்டே வீட்டுக்கும் வராங்க. எல்லாரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணையும் பார்க்குறாங்க ரோகிணி. இந்த கிருஷ்ணால் இப்போ வரைக்கும் எந்த உண்மையும் தெரியலல்ல, ஏன்னா இந்த கிறிஷ் வந்து என்ன தான் அம்மானு சொல்லிடுவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கிறிஷை கண்டுக்காம மெதுவாக தன்னுடைய ரூமுக்கு போக, முத்து கொஞ்சம் நில்லுங்க பார்லரம்மா அப்படின்னு சொல்ல, என்ன முத்து அப்படின்னு கேட்க, இப்போ எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, எனக்கு வெளியில் வேலை இருந்தது, ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு வந்தேன், எனக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்டயே மீனாக்கிட்டே சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, என்ன நிற்க வச்சு ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்களோட விஷயத்தில் நான் தலையிடுறேன்னா நீங்கள் மட்டும் ஏன் முத்தும் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, போதும் பார்லலம்மா, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வரீங்க அதானே, உண்மையை அப்படியே தைரியமாக சொல்ல வேண்டியதானே, எதுக்காக இன்னும் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க, அது மட்டுமா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா என்ன முத்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க, இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, மனோஜுக்கு நான் சரியாக இவ பணக்கார வீட்டு பொண்ணான்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணினே தவிர்த்து மற்றபடி இந்த ரோகிணி இப்படிலாம் பொய் சொல்லியிருக்க மாட்டா, அந்த விஷயத்தில் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லும்போது, ஏமா நம்ப மாட்டீங்க, இந்த கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா, அது எல்லாமே உண்மைனா அப்போ கிறிஷ் யார், ரோகிணியோட பையன், இப்போ தான் கிறிஷ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் பையன் கிறிஷே உண்மையை சொல்வான், கிறிஷ் முத்து மாமா கிட்ட சொன்னதை அப்படியே எல்லார்கிட்டையும் சொல்லு கிறிஷ், அப்போ தான் உன் அம்மா உன் கூட வருவாங்க, உன் கூட சந்தோஷமாக வாழ்வாங்க, உனக்கு உன் அம்மா உன் கூட இருக்கணும்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் முத்து மாமா, நான் தனியாக இருக்கேன், இப்போ என் பாட்டிக்கும் ரொம்ப முடியல, என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உண்மையவே சொல்லிடுறேன் அப்படின்னு விஜயாவை பார்த்து, ரோகிணி தான் என் அம்மா அப்படின்னு கிறிஷும் சொல்ல, உடனே அண்ணாமலை கிறிஷ் உண்மையை தான் சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தாத்தா, இவங்க தான் என் அம்மா, என்னை பார்க்க முன்னாடிலாம் வருவாங்க, நான் ஊரில் இருந்தப்பெல்லாம் அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு போவாங்க, இப்போ எங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ரோகிணியை பற்றி சொல்ல ஆரம்பிக்க, உடனே மனோஜும் முத்து நீ என்ன அந்த கிறிஷ்கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறியா, என்னையும் ரோகிணியவும் பிரிக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது,
நான் எதுக்காக உன்னையும் இந்த பார்லமாவையும் பிரிக்கணும்? நான் என்ன நம்ம அம்மா மாதிரியா? நான் பணத்துக்காக ஆசைப்படுறதெல்லாம் இல்லை. உனக்கே தெரியும் உண்மை என்னன்னு தெரிஞ்சா உடனே சொல்லிடுவேன்னு. இப்படி தான் இந்த ரோகிணி ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு தெரியும். நான் சொன்னாலும் இந்த உண்மையை யாரும் நம்ப மாட்டீங்கல்ல. வேணும்னு ஆதாரத்தை பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டலில் இந்த ரோகிணியோட அம்மாவை சேர்த்தது நான் தான். மறுபடியும் அவங்கள பார்க்க போன இடத்துல ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க. நானும் வெளியில் நின்று என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு கவனித்தேன். அதை நீங்கள் ஆதாரமாக பாருங்களேன் அப்படின்னு தான் ஃபோனில் இருந்த ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறாரு முத்து. ரோகிணி அவங்க அம்மா கண்முழிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு அழுது பேசுனது, மன்னிப்பு கேட்டது, நான் உங்களை சரியாக கவனிக்காமல் தனியாக விட்டது என் தப்புதாம்மா. என் பையனையும் உங்களையும் கவனிக்காமல் விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வாழ போனதுக்காக தான். ஆனாலும் அந்த வீட்டில் என்னை யாரும் மதிக்கவே மாட்டிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜயாத்தை தான் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இங்கே ரோகிணி அழுதுட்டு இருந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை, விஜயா, மனோஜ்னு ரோகிணியவே பார்க்க மற்ற எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே ரோகிணி, இல்லை ஆண்டி, இதை நம்பாதீங்க, இது எல்லாமே போய் இந்த முத்து வேணும்னே திட்டம் போட்டு என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாரு. இந்த வீட்டில் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழக்கூடாது, இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்போ இதில் இருக்கிறது யாரு? நீ தானே? உன் அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்கிறதும் நீ தானே? நீ பேசுகிற எல்லாத்தையும் நாங்கள் கேட்டோம். அப்புறம் என்ன முத்து பொய் சொல்கிறான்ட்டு பொய் சொல்லிட்டு இருக்க? முத்துக்கு இந்த விஷயத்தில் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கூட உன்னை நம்பிட்டேன் பாத்தியா? நீ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்காதுன்னு இப்போ கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேனே, எல்லாம் என் தப்பு தான். மனோஜ், என்னை மன்னிச்சிருப்பா. இப்படி ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் நீயும் ஏமாந்து போய் நிற்கிறிய மனோஜ். நான் பணத்துக்காக ஆசைப்பட்டாலும் ரோகிணி நல்லா சம்பாதிப்பா, மனோஜ் நல்லா பார்த்துப்பான்னு நினச்சேன். ஆனால் அது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ். இனி இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த கிறிஷ் வேற தன்னுடைய அம்மா இந்த ரோகிணி தான்னு சொல்லி ஏற்கனவே கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சி தனக்கு ஒரு பையன் இருக்கிறதையும் சொல்லாமல் உண்மை தெரிஞ்சப்புறம் கூட அதை சமாளிக்கிறதுக்காக என்னெல்லாம் போய் சொல்கிறா இந்த ரோகிணி அப்படின்னு விஜயா இருந்த கோவத்தில் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை பலார்னு வெளுத்துவாங்க. உடனே அழுதுகிட்டே கிறிஷும், என் அம்மாவை ஒன்றும் செய்யாதீங்க, என் அம்மா எந்த தப்பும் செய்யலை, என் அம்மா என் கூடயே இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படிலாம் செய்யாதீங்க பாட்டி அப்படின்னு விஜயாவை பார்த்து இங்கே கிறிஷ்க்கு சொன்ன உடனே, பாத்தியா உன் பையன் ஒன்றை திட்டினா அவனுக்கு கோவம் வருது, அப்போ எதுக்கடி நீ இங்கே இருக்கணும்? இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்திட்ட, இப்போ என்ன செய்கிறதா இருக்க? உன் பையனை கூட்டிகிட்டு இப்போவே கிளம்பு. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அவங்கள பக்கத்துலேருந்து கவனிச்சிக்க. இனி மனோஜை நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். ஆனால் நீ சொன்ன பொய்யால் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனியும் இந்த குடும்பத்தை ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், மனோஜோட மனசை மாற்றி மன்னிப்பு கேட்டு இங்கேயே தங்கிடலாம் நினச்ச, அவ்வளவுதான். இனி நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து விஜயா கோவமாக பேசி வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்க, அண்ணாமலை மனோஜ்னு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க ரோகிணி பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும், பார்த்தீங்களாப்பா இந்த பார்லலம்மா பதில் பேசாமல் நிற்கிறாங்க, இவங்கள மாட்டி விடணும்னு நான் நினைக்கல. ஆனால் கிறிஷுக்காக கூட அவங்க தான் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு தன்னுடைய பையன் கிறிஷை பற்றி நினைக்காம இருந்திருக்கிறாங்களே, அவங்க அம்மாவையும் கவனிக்கல, கிறிஷையும் கவனிக்கல, அப்புறம் எதுக்கு தான் இந்த ரோகிணி இப்படி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு புரியவே இல்லை. இனியாவது தன்னுடைய பையனையாவது அவங்க நல்லபடியாக கவனிக்கட்டும், இனியாவது பொய் சொல்லாமல் வாழட்டும் அப்படின்னு சொல்ல, போதும் முத்து, என் மேலேயும் என் பையன் மேலேயும் அக்கறை இருக்க மாதிரி நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லி என்னை தலகுனியை வைக்கணும்னு நினச்சிங்க, அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ மனோஜும் இங்கே மற்ற எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க. என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. இதுதானே உங்களுக்கு வேணும், இதுதானே உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்க, இப்போ கூட இந்த பார்லர்லம்மா திருந்தாமல் என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கப்பா. இவங்கள பார்த்தாலே கோவம் வருது. கிறிஷ், இனி நீ கவலைப்படாத, உன் அம்மா ரோகிணி உன் கூட தான் இருப்பாங்க. உன் பாட்டி உன்னை பக்கத்தில் வச்சு நல்லபடியாக உன் அம்மா ரோகிணி கவனிச்சுப்பாங்க. உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கோங்க ரோகிணி. இனி இந்த குடும்பத்தை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சிருக்கிறீங்களே, உங்களை நாங்கள் போனால் போதுன்னு சும்மா விடுறதே பெருசு தான். நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும், நீங்கள் சொன்ன பொய்யுக்கும், எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் மனோஜோ இல்லை எங்கள் அம்மாவோ இல்லை நாங்களோ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்கணும். அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உண்மை எல்லாத்தையும் இப்போ சொன்னேன். பரவாயில்லைல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோகிணி,
இங்கே முத்து இப்படி பேசினதால எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. தன்னுடைய பையன் கிறிஷை பற்றின உண்மையை மனோஜ் கிட்ட அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். இத்தனை நாள் நான் பொய் சொல்லி ஏமாத்துனதுனால எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. என் அம்மாவையும் என் பையன் கிறிஷையும் இனி நான் தனியாகவே இருந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வசமா முத்துவால மாட்டிக்கிட்ட ரோகிணி வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க.